ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. இன்றைக்கி அகெயின் பேக்கிங்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக எடுத்து வச்சா போதும்னு இருந்தால் மசாலாவை தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே அம்மா வீட்லேயே பொடிச்சு வைக்கிற மசாலானால மொத்தமாக கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மசாலா எல்லாம் எப்போவும் நான் வந்து ஜிப்லாக்ல போட்டு தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுல இது வரைக்கும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததில்லை. அண்ட் எனக்கு பார்க்கும்போதே என்ன மசாலான்னு தெரியுங்கிறதுனால ஸ்டிக்கர்ஸும் ஒட்டுறதில்ல. ஜஸ்ட் ஜிப்லாக்ல போட்டு பேக் பண்ணிவிட்டு இன்னொரு ஜிப்லாக் போட்டு சேஃபாக வச்சுருவேன். ஏன்னா ஒரே ஒரு ஜிப்லாக் மட்டும் போட்டால் அந்த பேக் வந்து டேமேஜ் ஆகி மசாலா சிந்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 or 2 ஜிப்லாக் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மெயினாக என்னோட அந்த 2 kgக்குள்ளே வெயிட் இருக்க மாதிரி பார்த்து தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். இதை வச்சு எப்படியும் ஒரு 2 to 3 weeks மேனேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக 24 hours தான் இருக்குது கிளம்புறதுக்கு. பட் இன்னும் கம்ப்ளீட் பேக்கிங் முடியாததுனால ஒரே டென்ஷனில் தான் இருக்கேன். ஏன்னா வெயிட்டுமே இன்னும் எக்ஸஸாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா, அது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நிறைய தாட்ஸ். அண்ட் லாஸ்ட் 2 days சூப்பர் பிஸியாக போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறதுக்கே டைம் இல்லை. சின்ன விஷயங்கள் எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு இருந்ததெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி ஷாப்பிங்லேயே டைம் பறந்துருச்சு. அண்ட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேயாக தான் இருக்க போகுது. பட் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறதுனால ஹாப்பியாக தான் இருக்கேன். இங்கே இருந்த கொஞ்சம் டேஸில் ஃபேமிலியில் எல்லோரும் வெளியே போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இன்றைக்கி தான் லஞ்சுக்கு வெளியே போயிட்டு மால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுவும் ஒரு குட்டி ஷாப்பிங்காக தான். என் கோயம்புத்தூரில் ஈரோடு அமென்மெஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால லஞ்சுக்கு வந்து அங்கே வந்தோம். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிட முடியும். அதுக்கு மைண்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தோம். அண்ட் வெளியே வெயிட் பண்ணுற கேப்லேயே என்ன ஆர்டர் பண்ணலான்னு நோட் பண்ணிப்போம். ஸோ உள்ளே வந்ததும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. அவங்க ஸ்டாட்டஸ் எல்லாம் மோஸ்ட்லி டேஸ்டியாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆக்சுவலி அன்றைக்கி என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு மறந்துட்டேன். பட் மொறு ப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அம்மாவும் மட்டும்தான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம். அப்பாவும் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பா வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. தங்கச்சி வந்து எக் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டா. எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பில் பே பண்ணுற இடத்துல சோம்பு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து கமர்கட்டு கொடுப்பாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். ஸ்பைஸியாக ஃபுட் சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அப்படியே நாங்கள் லூலு போகிறோம். ஸோ லூலுக்கு வந்து இந்த நெக் பில்லோ வாங்கலான்னு தான் மெயினாக வந்தேன். கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே ஓகே தான். பட் நம்ம தான் இன்னொரு ஆப்ஷனும் பார்ப்போமே. ஸோ மினிசோலையும் பார்த்தேன். அங்கேயும் சைஸ், கம்ஃபர்ட், ப்ரைஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ மினிசோலேயே நெக் பில்லோ ஒன்று வாங்கியிருக்கேன். இது முக்கியமாக இந்த ட்ராவலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு தாட். பார்ப்போம். லூலு பக்கம்லாம் வந்தோன்னா ஒரு பொருளோட போகுமா, அப்படியே வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸையும் அங்கேருந்து ஷாப் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம்.
தடா! வீட்டுக்கு வந்துட்டு உடனே அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மால் கிளம்பிட்டோம். பட் நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அது யாரெல்லாம்னு மாலில் போய் பார்ப்போம். ஸோ மாலில் லைட்டிங் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. டைம் போக போக நான் வேறு நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கெல்லாம் கரெக்டாக நடக்குமா, எல்லாமே பேக் பண்ணியாச்சா, எல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் எல்லார் கூடயும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இங்கே மால் வந்துட்டு வெளியே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் வந்துட்டோம். நான் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சாலும் நமக்கு லக்கேஜில் இடம் இல்லை. இங்கே பாருங்கள், என்னோடய குட்டி ஃப்ரெண்டு காஷினி, இது என் ஃப்ரெண்டு காயோட பொண்ணு. நாங்கள் 2 பேரும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே வம்பு பண்ணிகிட்ருப்போம். இவங்க தான் மாலில் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என் கூட மூவி போயே ஆகணும்னு கூப்பிட்டுட்டு வந்தது இந்த பொண்ணு தான், பார்த்துக்கோங்க. ஸோ என் ஃப்ரெண்டு காயு, அவள் தம்பி, பாப்பா, அப்புறம் நான் எல்லோரும் மூவி போகிறோம். அம்மா அப்பா தங்கச்சி மூவி வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் காயும் கடைசியாக எப்போ மூவி பார்த்தோன்னே ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன மூவி போனோம் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பட் இந்த மூவி வந்து எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு என்னமோ இந்த படத்தை பார்க்கவே முடியல. எப்படா முடியும்னு தான் எங்கள் 3 பேத்துக்குமே இருந்துச்சு. எனக்கெல்லாம் படம் முடிகிற டைமில் தலை வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு படம் பார்க்கலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் நினச்சேன், நல்ல வேலை ஃபேமிலியை கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு வரல, இல்லைனா அவங்களும் அப்செட் ஆகிருப்பாங்க. இப்போ அவங்க ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் என் ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவ கூட ஒரு மூவி, பட் இப்படி ஒரு மூவியாக இருந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதில் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அண்ட் மூவி முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் இனிமேல் தான் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய பேக்கிங் சேஞ்சஸே பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்கள் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ட்ராவல் எப்படி இருக்க போகுது, எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.